இந்த அதிகால வேளையில் ஒரு முறை கூட நான் உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த புதிய ஜீவனுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், தேவனிடத்தில் வரும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் விசுவாசிகளின் ஜெபம். இந்த விசுவாசிகளின் ஜெபம் என்ன? அவர்கள் அதை கேட்டு, எதை கேட்டு? தேவனாய கர்த்தர் செய்த அற்புதத்தை கேட்டு அதை கண்டு அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைய ஒரு மனம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஜெபம் கேட்கப்படும். எந்த விதத்திலும் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போமானால் அவர்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு மனம் இருக்க வேண்டும். நாம் வாழுகிற இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல தேவனின் ஜெபத்தை கேட்பார் என்று தேவனோடு ஒருங்கி ஒரு மனதோடு இருப்போமானால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து குடும்ப ஆராதனை செய்யும் பொழுதோ, சபையிலே ஜெபிக்கும் பொழுதோ, நம்முடைய சகோதரர்களாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதோ நமக்குள்ள ஒரு மனம் இருக்குமானால் நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தோம். அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை கேட்டு ஜெபித்தால் அந்த இடத்தை அசைத்து கொடுக்கிறவர் கர்த்தர். அது எப்படிப்பட்ட சத்துருவாய் இருந்தாலும் அவனை அசைத்து குலுக்குவது நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம். ஆகவேதான் நாம் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் கர்த்தர் இதை தருவார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோமானால் முதலாவது அந்த இடத்தை அசைத்து குலுக்குவார். உன் எதிராளிகள் வரும் பொழுது, உன் சத்துருக்கள் வரும் பொழுது, உன் போராட்டம் வரும் பொழுது நீ பயப்படாதே. தேவன் அந்த இடத்தை அசைத்து குலுக்குவார். அவருக்கு எல்லாம் தெரியும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நீ ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் ஜெபித்து நீ தேவனிடத்தில் வருவாயனால் அந்த இடத்தை, அந்த சத்துருவின் கோட்டைகளை தகர்த்து அந்தகார கிரியைகளை அழித்து தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தைரியத்தின் நம்பிக்கையும் தருவேன். வேத வசனத்தை நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நமக்கு தைரியத்தை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய பிள்ளை ஒரு மனதோடு கூட சிந்தித்து பாருங்கள். எரிகோவின் கோட்டை விழுந்ததுக்கு காரணம் அவர்கள் ஒரு மனதோடு கூட எக்காலத்தை ஊதினார்கள். தீவெட்டிகளை பிடித்து போனார்கள். எக்காலத்தை ஊத ஊத அந்த கோட்டை இடிந்து விழுந்து நம் அனைவருக்கும் தெரிந்த இந்த சரித்திரம். தேவனுடைய பிள்ளை, உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையில ஒரு மனம் இருக்குமானால் நாம் கேட்டதை கர்த்தர் கொடுப்பார். இந்த காலவெளியிலே நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், சாபங்களை நாம் உடைக்க வேண்டுமானால், விசுவாசமுள்ள ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒன்னஸ் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் செய்வார் என்று ஒரே மனதோடு நாம் ஜெபித்தோமானால் நீ கேட்டதை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். மூன்றாவது தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அங்கு அற்புதம் நடந்ததே. கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலே ஒரு மனம் உனக்கு உண்டா? தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? தேவனோடு நீயும் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் என்று நீ விசுவாசித்து தேவனோடு இணைந்திருப்பாயானால் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த காலையிலே தேவனோடு இணைந்திருக்கிற அனுபவம் உனக்கு உண்டா? அப்படியானால் இன்றைக்கு கேள். கர்த்தாவை, இந்த தடைகள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் கொண்டு ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு அசைவை கொடும். நாங்களும் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு விடுதலை தாரும் என்று கேட்டோமானால் உனக்கு தேவ வசனத்தின் மூலமாகவே உன்னை தைரியப்படுத்தி உன்னை அழைத்து வந்து உனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். இந்த காலையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைந்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா?
நான் அவரிலும் அவர் என்னிலும் நினைத்திருக்கிறபடினாலே சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். நீர் எங்களுக்கு ஒரு மனதை கட்டளையிட்டு பிரிவினை ஆவிகளை எடுத்து போட்டு ஒரு மனதோடு நாங்களும் நீங்களும் இணைந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டு எங்களுக்கு இந்த நன்மைகளை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஐயா. புதிய கிருபையில தாரு மகிமைப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதை எங்கள் ஜெப வாழ்க்கையின் மூலமாய் நாங்கள் நிரூபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தாவை நீர் எங்களோடு கொடுப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.